மேலே கலர் பண்ணி எல்லோ கலர் தானே அடிச்சிடும் பஸ்ஸுக்கு. நான் ஏன் ப்ளூ கலர் வச்சுருக்கேன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லோ கலர் வந்து ஷார்ப்பாகவே இல்லை, ஷார்ப்னர் இருந்துச்சு. ஆனால் எங்கள் மேம் கிட்ட கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ப்ளூ கலர் வச்சேன். இங்கே என்ன எழுதியிருக்குன்னா ஐ சி ஏ பிக் பஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. எங்கள் மேம் தான் இந்த மாதிரி எழுதுவாங்க. அடுத்தது இது வந்து இது வந்து அவங்களே ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்மளும் மேலே ஒரு வாட்டி ட்ரேஸ் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம இப்படி ட்ரேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷீக்கு வந்து கலர் பண்ணணும். அதுக்கப்புறம் he is my friend. அதுக்கப்புறம் வந்து ஹீயே வந்து டாட் டாட்டா லைன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அது மேலே எழுதணும். அடுத்தது வந்து இது ஃபிஷ்ஷின் அந்த மாதிரியே டாட் டாட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ஃபிஷ்ஷு அவங்களே வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எதாவது ப்ளூ கலர் இல்லை பிங்க் கலர் ரெண்டு பேப்பர் கொடுப்பாங்க. அதை கட் பண்ணி இது ஃபுல்லாக ஒட்டணும். அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஃப்ளவர்ன்றதை இந்த மாதிரி டாட் டாட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம திரும்ப ட்ரா பண்ணிட்டு வந்து ப்ளூ கலர் இதை வந்து கட் பண்ணி ஒட்டணும் கம்மு போட்டு. அடுத்து அதுக்கப்புறம் இது வந்து அதே மாதிரி ஹீ கம்ஷல்ல அந்த மாதிரி இங்கேயும் அப்படி எழுதியிருப்பாங்க. ட்ரேஸ் பண்ணும். இல்லை வந்து எங்களோட ஸ்கூலில் கொடுத்தாங்க. எழுத தெரியாது, ஏன்னா பிளாக் கலரில் தானே இருக்குது. அதனால பென்சில் எழுதினா தெரியாதுல்ல. அதனால் இது அதே மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி கலர் பண்ணணும்னு சொன்னால அந்த மாதிரி கலர் பண்ணும். கலர்ஸ் நிறையா பிடிக்கும். அதனால் கலர்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு பென்சிலே கலர் பண்ணிட்டேன். அதோட இங்கே அந்த மாதிரி டாட் டாட்டாக கொடுத்துருப்பாங்க. ட்ரேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து விட்டுணும். அதுக்கப்புறம் பாயா கேர்ளான்னு கேட்டிருக்காங்க. நான் கேர்ள்னு சொல்லி ரவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்து அதே மாதிரி ஃபோர் இப்போ அதே மாதிரி தான் ட்ரேஸ் பண்ணும். இந்த மாதிரி அதனால இங்கே கலர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அப்படி ட்ரேஸ் பண்ணிட்டேன். இங்கே அந்த மாதிரி கலர் பண்ணும். வேறெல்லாம் கலர் இந்த 3 கலர் பண்ணக்கூடிய ஃபோர்த்து ஏஎன் டிஆர் வந்து எஃப்ஓஆர் தான் வருவோன்னா எஃப்ஓஆர் வந்து நான் கலர் பண்ணிட்டேன். இது வந்து this is அதுக்கப்புறம் இது வந்து ட்ரேஸ் பண்ணணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுவும் இங்கே ட்ரேஸ் பண்ணணும், கலர் பண்ணணும். ஃபுல்லாலாம் இல்லை, இது மட்டும் இந்த 3 மட்டும் கலர் பண்ணணும். அப்புறம் just this is just for you.
போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட நேமும் நான் நேமும் எழுதிட்டேன். இன்னும் நிறையா இருக்கு. சொல்றதுக்கே காலையில ஆயிடும் போல. அதுக்கப்புறம் இது வந்து இது கலர் பண்ணேன். இது வந்து பெட் இங்க வந்து ட்ரா பண்ணும். இங்க வந்து இங்கேயும் ட்ரா பண்ணும் பெட்னு. இங்க வந்து பக்குன்னு வந்து ட்ரா பண்ணும். அதுக்கப்புறம் இங்க வந்து இது கொடுத்துருப்பாங்க கட் பண்ணி இங்க ஒட்டணும். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக எழுதிட்டே வரணும். அதுக்கப்புறம் இது ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கான். எனக்கெல்லாம் சரி. அதுக்கப்புறம் இங்கே போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரியே எழுதலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் லயன் வந்து அதை வந்து நம்ம எடுத்து கம் போட்டு ஒட்டணும். இன்னும் இது கலர் பண்ண நான் கலர் பண்ணோம். ஆரஞ்சு கலர் அடிச்சா முடிஞ்சது. அதுக்கப்புறம் இது ஹெச்ல வந்து இந்த மாதிரி ஹார்ட் வந்து கட் பண்ணி ஒட்டினேன். அது வந்து இப்போ பிஞ்சிச்சு. அதனால அங்கே மட்டும் ஹார்ட் இருந்தால் அழகா இருக்கும். அடுத்தது இது எப்படின்னா நம்ம எல்லா ஸ்கூல்லையும் வந்து அப்படியே சும்மா எழுதிட்டே வரணும். ஆனால் எங்கள் ஸ்கூலில் அப்படி இல்லை. எங்கள் ஸ்கூலில் டேஸ் ரோல் பண்ணும். என்னென்ன இப்போ 1 வந்துச்சுன்னா 1க்கு கீழே இங்கே தான் எழுதணும். இப்போ 2 வந்துச்சுன்னா இங்கே வந்து அண்டு எழுதணும். இங்கே 3 வந்துச்சுன்னா யூன்னு எழுதணும். 4 வந்துச்சுன்னா லைக்குன்னு எழுதணும். 5 வந்துச்சுன்னா வேன் எழுதணும் கீழே இங்கே. அதுக்கப்புறம் 6 வந்துச்சுன்னா ஹீன் எழுதணும். அந்த மாதிரி ரோல் பண்ணி பண்ணணும். இப்போ 4 மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா இப்போ நான் டைஸ் ரோல் பண்ணும்போது இப்போ 2 வந்துச்சுன்னா நம்ம திருப்பி ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இது வந்து ட்ரேஸ் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஐஎஸ் வந்து கலர் பண்ணேன். இந்த டாட் கொடுத்துருந்தாங்க. நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். அடுத்து இங்க வந்து ஏ ஓகேவா. ஏ இங்க ட்ரேஸ் பண்ணும். எங்கன்னா ஏ இருக்கோ அதுதான் ட்ரேஸ் ரவுண்ட் பண்ணும். இங்க மட்டும் ஏ இருக்கு. ஏன் நான் ட்ரேஸ் பண்ணலன்னு நினைச்சீங்களா? இல்லை எது இப்போ ஆப்பிள் இருந்துச்சுன்னா அதில் ஃபஸ்ட்டு ஏதான வரும். அந்த மாதிரி சேர்ந்துக்கிற லெட்டர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தனியாக ஏ இருந்தால் அதை மட்டும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரேஸ் பண்ணும் இதே மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் வேறு தான் இருக்கும் இஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால் க்ராஸ் இந்த மேம் கிட்ட வந்து எரேசர் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அதை க்ராஸ் பண்ணிட்டு மேலே இங்கே வந்து ஐசி ப்ரௌன் பியர்
bird. I see a red bird. I see a yellow duck. இந்த டக்கெல்லாம் நான் வந்து நினைக்கிறீங்களா? இல்லை, இதெல்லாமே நான் வரையல. இப்போ நான் காமிச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க. ஆனால் அந்த பென்சில் எழுதிச்சுல அது மட்டும் நான் எழுதினேன். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு. அதே மாதிரி இதான் கலர் பண்ண சொன்னாங்கன்னா நான் கலர் பண்ணிட்டேன். இதை வந்து அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணும். இதெல்லாம் இப்போ ட்ரேஸ் கலர் பண்ணும். இதுக்கப்புறம் இது வந்து ட்ரேஸ் பண்ணும். அவ்வளோதான். எவ்வளோ வாங்கிட்டேன். இப்போ இந்த எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இருக்கு. இப்போ எல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணாத. கீழே வைக்கலாம். ஓபன் பண்ணி இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,